Hi friends, welcome. நாம் இன்னைக்கு பார்க்க போற ஒரு டைட்டில் டீசர் எது அப்படின்னா நம்ம நயன்தாரா மேம் நடிப்பில் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகக்கூடிய ராக்காயி அப்படின்ற ஒரு படத்தோட அஃபிஷியலான ஒரு டைட்டில் டீசர் தான் வந்திருக்கு. அதுதான் நம்ம இப்போ ரியாக்ட் பண்ண போகிறோம். இடையில உங்களுக்கு நிறைய பிரச்சனை போயிட்டு இருந்தது, இந்த சிடி மேட்ரு விவகாரம்லாம் போயிட்டு இருந்தது. அதெல்லாம் ஒத்தி வச்சுட்டு இந்த டீசரை பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் அப்படி தான் பார்க்க போகிறேன். நீங்களும் ஒரு வேளை பார்க்கல அப்படின்னா பாருங்கள், ஒரு வேளை பார்த்துருந்தாலும் பரவாயில்ல பாருங்கள். இந்த டீசரோட டியூரேஷன் 2 minutes 34 seconds. அதான் நம்ம ரியாக்ட் பண்ண போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திஸ் இஸ் ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள வந்தாச்சு. எடுத்த உடனே டீசர் பார்க்க போயிடலாம். 3, 2, 1 கோ. பெரிய ஸ்கேலா? ஐயோ பாவம், குழந்தைய போட்டு ஏன்டா அப்படி கத்த விடுறீங்க? என்ன ஆம்ஸ்? ஐயோ குழந்தை பாவம், குழந்தை தான் கத்திட்டு இருக்கு. மியூசிக் சூப்பரா இருக்கு. கோவிந்த் வசந்த சார். சூப்பரா இருக்கு. என்ன இருக்கு? செம்ம சூப்பரா இருக்கு. வாவ், என்ன ப்ரூட்டல் ஃபிலிமா? ரூரல் செம்ம மியூசிக், சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்கு. இப்போ மட்டும் போக மாட்டோம். செம்ம சூப்பர். ஓ, ராக்காயி சூப்பர் மியூசிக். முடியல. செந்தில் நல்ல சாமி. ஓகே, டைட்டில் டீசர் ரொம்பவே நல்லா இருக்கு. ஆனா என்ன, இந்த எல்லாரும் சொன்னாங்க, நான் அவங்க சொல்லி தான் நானும் எனக்கும் யோசனை வந்துச்சு. எல்லா படங்கள்லையுமே இந்த ஹீரோயினுக்கு ரொம்ப ப்ரூட்டலா சண்டை போடும்போது கொடுக்குற அதே காஸ்டியூம், அதே டெய்லர், அதே வாடகை அப்படின்ற மாதிரி அந்த சிவப்பு கலர் பேர் என்ன சாரி, அதுக்கப்புறம் அந்த ப்ரௌன் கலர்ல பிளாக் கலர் ஜாக்கெட், அந்த மாதிரி உள்ளது அதே காஸ்டியூம்ல வந்துட்டு இருக்கு அப்படின்னு ஏதோ இன்ஸ்டாகிராம்லயோ ஏதோ ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இன்னொன்று ட்ரோல் பண்ணியிருந்தாலே, அக்கா ஃபைட்டு வரும்போது கூட ஐப்ரோ ட்ரிம் பண்ணிட்டு தான் வருவாங்கன்னு போட்டிருந்தாங்க. அது பார்க்கும்போது உண்மையில அப்படிதான் இருந்துச்சு. நான் அதை மைண்ட்ல வச்சுட்டு தான் பார்த்தேன். பட் எனக்குமே அதான் தோணுச்சு. சில ஃபிலிம்க்கெல்லாம் அந்த கண்டினியூட்டி இல்லை அந்த மேக்கப் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒருவேளை டைட்டில் டீசர்னால இந்த ஃபார்மேட்ல கொண்டு வந்திருக்காங்களா இல்லையான்னு தெரியல. படம் வரும்போது நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இதெல்லாம் ஒரு சின்ன மிஸ்டேக்கெல்லாம் ஒன்றும் பெருசா தெரியல. பட் கரெக்ட் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி. பட் இந்த டீசரோட அந்த மியூசிக் கோவிந்த் வசந்த் அவர் பண்ணியிருந்தது ரொம்பவே சூப்பரா இருக்கு. அந்த அந்த கேரக்டரை எலிவேட் பண்ண விதம் இருக்கு இல்லையா, அது ரொம்பவே நல்லா இருக்கு. அந்த மைல்டான மியூசிக்கா ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் எண்டிங் அவ்வளோ சூப்பரா முடியறது பார்க்கறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. அண்ட் அட் த சேம் டைம் ரொம்பவே நல்லா இருக்கு.
சினிமோட்டோகிராஃபி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எனக்கு இந்த இது டைட்டில் டீசர் தான், இது வந்து இவ்வளோ பேசணும் அப்படின்றது கிடையாது. பட் இந்த டைட்டில் டீசருக்கு இவ்வளோ மெனக்கெட்டு எடுத்தது பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நம்ம ஆர்ஜே பாலாஜியோட ஹாப்பி எண்டிங் டீசர் இப்போ தான் பார்த்து முடித்தேன். அந்த டைட்டில் டீசர் மாதிரியே வந்து இதையும் வந்து ரொம்ப மெனக்கெட்டு இந்த கேரக்டருக்கான ஒரு 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 சூப்பரான ஆர்க்கு கொடுத்து கிரியேட் பண்ணது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது இந்த மாதிரி எடுக்கிறது. அண்ட் எனக்கு இந்த டீசர் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது, டைட்டில் டீசர். உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பிடிக்கலையா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். திஸ் இஸ் ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ.